எல்லாரும் நீதிமொழிகள் எடுங்க. நீதிமொழிகள் எல்லாரும் எடுங்க. எல்லாம் சேர்ந்து ஒரே இதுவாக படிக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். இந்த வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்துக்கு முக்கியமான ஒரு செய்தியாக போன வாரம் செய்தி தான் அமைஞ்சது. என்னது? இருதயத்தை ஏன் காத்துக்கணும்னு சொல்லிட்டு பல 6 வாரம் பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் கடந்த வாரம் தான் உண்மையாகவே இந்த பிரசங்கத்தினுடைய இந்த இருதயத்தை ஏன் காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தை குறித்து சொன்னேன். ஏன்னா இருதயத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்? நுழைவான். நான் சொன்னேன், ஒரு 5 காரியம் சொன்னேன். பிசாசு என்ன பண்ணுவான்? உள்ள நுழைவான். பிசாசு உள்ள நிரப்புவான். பிசாசு உள்ள தூண்டுவான். பிசாசு உள்ள சிந்தையில பேசுவான். அப்புறம் பிசாசு தன்னோட தேவ வார்த்தை எடுத்துட்டு கலையை விதைப்பான். போன வாரம் நான் தான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இல்லையா? பிசாசு அவன் எப்படின்னா, அவன் தான் வார்த்தையை விதைப்பான். அவன் நிரப்பும் போது என்ன நடக்கும்? சரி, அப்போ பிசாசு இருதயத்தில் எப்படி கிரியை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்த வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன். அப்படியே யோசிக்கும் போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் செவ்வாய்க்கிழமையே தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். என்னன்னா, கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், இருதயத்தில் பிசாசு எப்படி கிரியை செய்கிறான், இருதயத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. இந்த வாரம் அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் எப்படி கிரியை செய்கிறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை குறித்து இந்த நாள்ல நாம பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா. யாத்ராகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, 28:3 யாத்ராகமம் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் சொல்லுவாயாக. விவேகமான இருதயமுள்ள யாவரோடும். நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள எப்படி கிரியை செய்கிறாரா? விவேகமான இருதயம். தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பி, நம்முடைய இருதயத்தை நிரப்பி நமக்குள்ள விவேகமான இருதயத்தை தருகிறார். அல்லேலூயா. 35ஆம் அதிகாரம் யாத்ராகமம் புத்தகம் 35:26 எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். அல்லேலூயா. இப்போ ஞானை என்னன்னா, எழுப்பதுள்ள இருதயத்தை ஆண்டவர் தரார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது 35:34 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 35:34 அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும்
போதிக்கும் வரத்தை அருளினார். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னதான் போதிக்கும் வரத்தை, இருதயத்திலே போதிக்கும் வரத்தை அருளினாராம். இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன். அதை 21:35-21 படிங்க. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாலாவது என்னன்னா, தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் ஸ்தோத்திரம் மனப்பூர்வமா கொடுக்க வைக்கிறார் தேவனுக்கு என்று. நம்முடைய இருதயத்தை அவர் எப்படி கிரியை செய்யறார்னா கொடுக்க வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதே யாத்திராகமம் 31:6. மேலும் படிக்க பார்க்கலாம். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோடு துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவர் இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஞான இருதயம் உள்ளவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் பிசாசு நம்முடைய இருதயத்தில் கிரியை செஞ்சா நம்ம அழிவை நோக்கி கொண்டு போயிடுவான், அழிச்சிடுவான் நம்மள. யார் அழிச்சா? யூதாஸ் அழிச்சிட்டான். அனனியா சபீரால அழிச்சிட்டான். அழிச்சானா இல்லையா? நல்லா வந்தாங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் கிரியை செஞ்சா என்ன நடக்கும் பாருங்க. யாத்திராகும் 31:6 மறுபடியும் அதே படிங்க. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலிபாபையும் அவனோட துணையாக கூட்டினதுமின்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஞான இருதயமுள்ள யாவர்களும் நான் கட்டளையிட்ட யாவையும் செய்வார்கள். யார் கொடுக்கிறாரா ஞான இருதயம்? தேவன் தான் தரார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஞான இருதயம், ஞானம்னு சொன்னாலுமே என்னன்னா ஒரு அற்புதமான ஒன்று. அது அந்த ஞான இருதயம் வந்துடுச்சுன்னா அவங்க ஆண்டவர் சொல்றது அப்படியே கீழ்ப்படிவாங்க, செய்வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஞான இருதயம் உள்ளவங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்து ஆண்டவருடைய வேலையை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் என்ன பண்றாரு? அவர்களை ஞான இருதயம் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஞானத்தினால் நிரப்புறாரு. அவங்க விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புறாரு. எதற்காகனா ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்து ஆண்டவருடைய வேலையை செய்யும்படியாக, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக ஞான இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ தேவ ஜனமே 35ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 35:10 யாத்திராகம் 35:10. உங்களில் ஞான இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து செய்வார்களாக.
ஆலயத்துக்கான காரியங்களை செய்வார்களாக. பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவ ஜனமே ஸ்தோத்திரம். அதில் 25 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 35-25 ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஞான இருதயம் உள்ளவங்க கர்த்தருக்காக கிரியை செய்வாங்க. ஞான இருதயம் இல்லாதவன் பிசாசு தான் கிரியை செய்வான். பிசாசு தான் வேலை செய்வான். தன்னை கெடுத்துக்கிறதுக்கான வேலை தான் செய்வான். ஆனா இங்க பாருங்க, ஞான இருதயம் வந்த உடனே அவங்க ஆசாரிப்பு கூடாரத்துல என்னென்னலாம் செய்யுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கு நான் அதை குறித்து இன்றைக்கு சொல்லல. தேவ ஜனமே, நாம் ஞான இருதயம் உள்ளவர்களாக நாம் காணப்படணும். அல்லேலூயா. இந்த ஞான இருதயம் உள்ள ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா எடுத்து படிங்க 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பாருங்க, ஞான இருதயம் உள்ளவங்களுக்கு என்ன இருக்குன்னா, தங்கள் நாட்களை வீணா கழிக்கிறது குறித்து ஒரு அறிவு இருக்கும். 4 வீணா போதே, என்ன பண்ண போறோம் தெரியலையே, இவ்வளோ நாள் வீணா போச்சே, எங்க வாழ்க்கை இவ்வளோ நாள் வீணா போயிடுச்சு. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க. அது எப்படி போயிடுச்சா, அப்படியே ஒரு கதையை போல கழிச்சிட்டோம். பிரைஸ் தி லார்ட். நேரத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த ஞான இருதயம் தான் யாருக்கு இருந்ததுன்னா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் நீங்க 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று படிக்க வேணாம், நான் சொல்ற வசனம் மட்டும் படிச்சா போதும். நீங்க 9ஆம் வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். பாருங்க, அது பாருங்க 12ஆம் வசனம் படிங்க. உன் வார்த்தையின்படியே செய்தே ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தே, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னும் எழுப்புவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த ஞான இருதயத்தை தான் சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமோன் கேட்டாரு, ஞான இருதயத்தை கேட்டாரு. சாலமோனுக்கு ஞான இருதயத்தை கொடுத்தாரு. கேளுங்க, ஆண்டவரே ஞான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. என்ன பண்ணுங்க, ஞான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. யாக்கோபு 1:5 படி, ஒருவன் ஞானத்தின் குறைவுள்ளவனாய் இருந்தா ஒரு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளார்கள் ஆகிய கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அப்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். ஆண்டவரே ஞான இருதயத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே ஞான இருதயத்தை எனக்கு தாங்க. எப்பவுமே பிசாசு புத்தியை கட்டிடுவான். மார்க் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த லேகியோன் பிசாசு அவனுடைய புத்தியை என்ன பண்ணியிருந்தான், கட்டி இருந்தான். ஞானத்தை கட்டிடுவான் பிசாசு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஞான இருதயத்தை நமக்கு தருவார். என்ன பண்ணுவாரு, ஞான இருதயத்தை தருவார். ஞானமா செயல்படுறதுக்கு. அல்லேலூயா. ஞானமா பிரச்சனை தீர்ப்பதற்கு. அடான்னு சொல்லிட்டு பிரச்சனை தீர்க்கிறதுக்கல்ல, ஞானமாய் கிரியை செய்து
பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆண்டவர் ஞான இருதயத்தை நமக்கு தருவார். நம்ம நாட்களை வீணா செலவழித்து, வீணா அதை இதை செய்து, வீணாய் ஓடி, வீணாய் பிரயாசப்பட்டு, வீணான பிரயாசமா நம்முடைய வாழ்க்கை இல்லாம அல்லேலூயா தேவனுக்காக செயல்படுற ஒரு ஞான இருதயம் நமக்கு வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே 3ஆம் அதிகாரத்துல நீங்க 16 28 வசனங்களை படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை வருது. முதல் தெரியும் எல்லாருக்கும் அந்த சம்பவம். 2 வேசிக்கள்ளிகள் என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம். அந்த ஒரு 2 பேரும் குழந்தை பெற்றெடுக்கிறாளுங்க. ஒருத்தி மோசமானவன் என்ன பண்றா? அவளுடைய குழந்தை செத்து போகுது. குழந்தை வளர்க்க தெரியாத ஒரு கடின இருதயம் உள்ளவ. குழந்தை பக்கத்துல படுத்துன்னு இருக்க, அது கூட தெரியாது அவளுக்கு. 2 படுத்து குழந்தைய சாவச்சிட்டா. கொடூரமான புத்தி உள்ளவ தெரியாவ இல்ல? உண்மைதானே? அவ ஒரு குழந்தை 2 பாட்டு குழந்தை பத்துன்னு கூட தெரியல உனக்கு. இன்னைக்கு நிறைய சகோதரிங்க அப்படிதான் இருக்கிறாங்க. குழந்தை வளர்க்கறது கூட தெரியல. கடைசியில காதை தான் உன்னை என்ன பண்ண போகுது? கடிச்சு துப்பி. உன் பையனும் சரி பொண்ணும் சரி, நீ நல்லா வளர்க்கலாம், உன் பிள்ளைங்க அப்படித்தான் உன்னை கடிச்சு துப்புங்க. அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப கோபம் வருது. ஐயோ, கொஞ்சம் நஞ்சம் கோபம் வரல. நான் இன்னொருத்தைய பார்த்தா ரொம்ப ஆசையாகுது எனக்கு. எவ்வளவு நல்லவில்ல அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அங்க சாலமோன் அந்த ஞான இருதயம் இல்லைன்னா 2 குழந்தையும் சேர்த்து போயிட்டு இருக்கும். உண்மைதானே? உண்மையா இல்லையா? ஆண்டவர் பாருங்க, உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவர் கொடுக்கணும்னா உங்க ஞான இருதயத்தை பிடிச்சிக்கோ. சொல்லு, ஞான இருதயத்தை பிடிச்சிக்கோ. சொல்றா, குழந்தை போடு பிள்ளைய உணர்த்தி சொல்றா, இல்ல அவளுக்கே கொடுத்துடு. அதான் ஞானம். நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஞானம் நல்லா நமக்கு தெரியும். உணர்வு, ஞான உணர்வு இருக்கும். ஞானத்துல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த உணர்வுள்ள இருதயம் அங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சது. அப்போ தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஞான இருதயம் அவசியம். அங்க சரியான ஒரு தீர்வை கொடுக்கிறாரு. ஞான இருதயம் சரியான தீர்ப்பு அங்க கொடுக்கிறாரு. அங்க பெரிய பிரச்சனை தீர்ந்தது. ஒரு குழந்தை மரிக்கிறது இருந்தது. ஆனால் கர்த்தர் அங்கே அருமையாய் நம்மளை காப்பாத்தினார். அங்க காப்பாத்தினார் அவளை. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நீ ஞானமுள்ள தாயா இருந்தா, தகப்பனா இருந்தா, அல்லேலூயா, நீயும் ஞானமா செயல்படுவேன், உன் பிள்ளைகளையும் ஞானமா செயல்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் ஏதோ சொல்லுவார் போல இருக்குது. இதெல்லாம் எங்களை சொல்றதே வேலை. நான் உங்களை சொல்லலை. ஞான இருதயம் நமக்குள்ள இருந்தா நம்மளை பாதுகாக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை அதை தீர்த்து வைக்கும். ஆண்டவரே, எனக்கு ஞான இருதயத்தை தார ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நீ பின்மாற்றத்துக்குள்ள போகும்போது உன் புத்தியை பிசாசு கட்டிடுவான். கட்டிட்டு புனாக்கு துண்ண வச்சிடுவான். அப்படிதானே செஞ்சான்? புனாக்கு தின்ன வச்சுட்டான். அப்படித்தானே செஞ்சானா இல்லையா? வழி தெரியாம அலை வச்சுட்டான். அப்படியே அலை வச்சுட்டான். அவன் எங்க படுக்கிறான்னு கூட தெரியல. கல்லறையில போய் படுக்கிறான். ஆண்டவர் வந்துதான் அவனுக்கு புத்தியை தெளிவிச்சாரு. அவன் எப்ப மனம் திரும்பினான், அவனுக்குள்ள புத்தி எப்ப அவனுக்குள்ள ஞானத்துக்கு இருதயத்தை கொடுத்தாரோ, புண்ணாக்கு சாப்பிடும் போது தான் அவனுக்கு ஞான இருதயம் திறந்தது. நிறைய நேரம் பட்டா ஜனங்களுக்கு சும்மா நல்லா இருக்கும்போது தெரியாது, ஆனா பட்டாதான் தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். அனுபவப்பட்டாதான் இனிக்கும். அடுத்தவன் சொன்னா உனக்கு, சொல்லுங்க நமக்கு, அது எனக்கும் அதே தான். ஸ்தோத்திரம். அடுத்தது 2வது காரியம் பாருங்க. அது எடுங்க பார்க்கலாம். யாத்திராகும் புத்தகம் 35:26.
யாத்திராகமம் 35:26. இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை தரித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. படிச்சியா? நீ படிக்கிறதே தரித்தார்கள் மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப அருமையான தேவ ஜனமே நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? என்ன காரியம் வந்தாலும் நம்முடைய இருதயத்துல எழுப்புதலை கொடுப்பார். ஞான எழுப்புதலை கொடுப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். ஞான எழுப்புதல். ஞான எழுப்புதல் எதற்காக கொடுக்கிறாரு? தேவாலயத்துல வந்து வேலை செய்வதற்கு. ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய ஒரு உணர்வு. அல்லேலூயா. ஒரு உணர்வு. உணர்வு. தேவாலயத்தை குறித்த ஒரு உணர்வு இருக்கும். ஒரு எழுப்புதல் இருக்கும். என்ன பண்ணா? ஒரு எழுப்புதல். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எழுப்புதல் இருக்கும். ஆலயத்தில் வந்து வேலை செய்வதற்கான எழுப்புதல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான் ஆலயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படல. பொதுவாக நான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த எழுப்புதல் ஆவி வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும்? 21ஆம் வசனம் 35-26 யாத்திராகமம் 21 35-21. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் போதும். பாருங்க என்னன்னா, ரெண்டாவது காரியம் என்னன்னா, இந்த எழுப்புதல் வந்துடுச்சுன்னா அவங்க ஆவி உற்சாகமா மாறிடும். சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்புதல் வந்துடுச்சுன்னா என்ன ஆயிடுங்க? உற்சாக ஆவி, உற்சாகம் வந்துடும். ஒருத்தர் எழுப்புதலா இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருத்தங்க தோய்ந்து போயிட்டாங்கன்னா வித்தியாசம் உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு உற்சாகம் உள்ள ஆவி அவங்களை தாங்கும்படி செஞ்சிடும். எப்பயுமே என்ன வந்த ஆளும் சரி, அந்த உற்சாகத்தை அடக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் அடக்கவே முடியாது. இயேசு ஆண்டவர், நம்முடைய இருதயத்துல எழுப்புதலை கொடுத்துட்டார்னா அந்த உற்சாகம் வந்துடும் நமக்குள்ள. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, என் இருதயத்துல ஒரு எழுப்புதலை தாரு ஆண்டவரே. உற்சாகமா எழும்புன ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகமம் 17:6. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோசபாத்தை குறித்து. யோசபாத் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. உற்சாகம் கொண்ட இருதயம் என்ன செய்தது? இஸ்ரவேலிலே தேவையில்லாத பொருளை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுடுச்சு. எப்படி? யூதாவை விட்டு மேடைகளை விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றி விட்டார். அப்போ தேவ பிள்ளைகளே, அருமையானவர்களே, நமக்கு ஒரு உற்சாகமுள்ள ஆவி இருக்குமானால் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்மள இருக்கவே இருக்காது. அந்த எழுப்புதல் ஆவி நமக்குள்ளே கொதிச்சு கொண்டே இருக்கு. உற்சாகம் உள்ள ஆவி தேவனுக்குரிய காரியங்கள் தான் நம்ம என்ன பண்ணோம்? அங்கும் இங்கு ஓடிக்கொண்டே இருக்கோம். தேவனுக்குரிய காரியங்களுக்காக தான் நம்முடைய இருதயம் கொதிச்சு கொண்டு இருக்கும்.
அல்லேலூயா. கோபத்தினால கொதிக்காது, பொறாமையினால கொதிக்காது, எரிச்சல்னால கொதிக்காது, வீணான காரியத்தினால் கொதிக்காது. இயேசு ஆண்டவருக்குரிய ஆலயத்துக்குரிய காரியங்களுக்காக கொதிக்கும். தேவையில்லாத காரியத்தை அகற்றும்படியாக அந்த இருதயத்தில் அந்த உற்சாகமுள்ள ஆவி அப்படியே கிரியை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உற்சாகமுள்ள ஆவி. தாவீதை போல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 51ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். டக்கு டக்குன்னு போலாம், டைம் ஆயிடுச்சு பாருங்க. உன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்து, திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எப்ப இந்த பாட்டை பாடுறாரு? எப்ப இந்த ஜபம் பண்றாரு? பாவத்துக்கு உட்பட்ட போது அந்த உற்சாகம் இல்லாத ஆவி, தோய்ந்து போன ஆவி அவருக்குள்ள வந்துடுச்சு. ஆண்டவரை துதிக்க முடியல. நல்லா உற்சாகமான மனுஷன், சிறு வயதுல இருந்தே ஆண்டவரை உற்சாகமா தேடுற மனுஷன், எழுப்புதல் உள்ள மனுஷன். ஒரு வார்த்தைகள் பேசும்போதே உற்சாகமா பேசுவாரு, ஆராதிக்கும் போது உற்சாகம், எதனா காரியத்தை செய்த உற்சாகம். இப்போ பாவத்துக்கு உட்பட்ட போது அந்த உற்சாகம் அவரை விட்டு போயிடுச்சு. அப்பதான் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு? ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து, உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நல்ல கவனிங்க. நமக்குள்ள உற்சாகமுள்ள ஆவி போயிடுச்சுனாலுமே ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன தெரியுங்களா? எது இருக்கோ இல்லையோ, பணம் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும், சந்தோஷம் இல்லாவிட்டாலும், சமாதானம் இல்லாவிட்டாலும், சோறு இல்லாவிட்டாலும், சண்டை இருந்தாலும், சண்டைனா நீங்க குடும்பத்தில் அடிச்சுக்கு சண்டை இல்லை. எவனா கிறிஸ்துவுக்காக நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ அப்படி இப்படி நம்ம கிட்ட சண்டை போடும்போது கூட நம்ம அந்த சந்தோஷத்தை நம்மளை விட்டு ஒரு என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அதுதான் எழுப்புதல் உள்ள ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் எழுப்புதல் உள்ள ஆவி. அந்த சந்தோஷத்தினாலே நாமளே நினைப்போம், நமக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனா சந்தோஷமா இருக்கிறேனே, எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு ஆனா சந்தோஷமா இருக்கிறேனே. இதுதான் எழுப்புதல் உள்ள இருதயம் ஆண்டவர் கொடுக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 26:41 ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. ரொம்ப உபத்திரவத்துல அவர் சரீரம் எல்லாம் அப்படியே வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளா வருது. ஆனா சீசர் ஆண்ட போனா சீசருக்கு நல்லா தூங்குறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சமோ பலமேலும் உள்ளது. நான் ஒரு காரியத்தை எப்பயுமே சொல்லுவேன், உற்சாகம் உள்ளவன் பலவீனமா இருந்தாலும் அவன் எப்பவுமே உற்சாகமா இருப்பான். மாம்சமா இருக்கிறவன் எந்த ஒரு காரியத்தை சவால் நடக்க, ஆறாவது நடக்க அப்படியே கும்முன்னு உட்கார்ந்து, எந்த ஒரு காரியத்தை கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கிரியை செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஆகினால இந்த உற்சாகம் உள்ள ஆவி இருந்தா என்னாகும்? 35:3 சொல்லுகிறது, உற்சாகத்தோடு அவங்க சோத்திர பலி செலுத்துவாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திர பலி சொல்லுங்க. சோத்திர பலி, சோத்திரம் வந்துகிட்டே இருக்கும். உற்சாகம் இருந்தா சோத்திரம் 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 அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்தா அங்க இங்க கண்ணு ஓடாது, கண்ணை மூடிக்கிட்டு சோத்திரம் 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 சோத்திரம். வாயில இருந்து உற்சாக பலி வந்துகிட்டே இருக்கும். சோத்திர பலியாக உற்சாக பலி வந்துகிட்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மூணாவது காரியம் பாருங்க, ஸ்தோத்திர யாத்திராகமம் 35, 34, 35. யாத்திராகமம் 35, 34. இஸ்ரவேல் புத்திரர் 35, 34, 35 மகா. அவன் இருதயத்திலும் தான் கோத்திரமா, தன் இல்லமா, தான் சொல்லு, தான் சொல்லு, தான் தான் கோத்திரத்திலும் அகிசாமாகின் குமாரனாகிய இருதயத்திலும்
போதிக்கும் வரத்தை அருளினார். போதும். மூணாவது என்ன தெரியுங்களா? வரோம். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். வரோம் 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 வரோம், சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே நம்முடைய இருதயத்துல வந்துட்டார்னா என்னது? வரோம். உள்ளத்துல வரோம் இருக்கும். சொல்லுங்க, ஆவியின் வரம் இருதயத்துல கிரியை செய்யும். ஆவிக்குரிய வரம் உள்ளத்துல கிரியை செய்யும். அவர் எல்லாருக்கும் அந்த வரத்தை தருவார். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாருக்கும். ஆமா, யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை இல்லை. எல்லாருக்கும் தருவார் வரம். அல்லேலூயா. வரம் கேட்க ஆயத்தமா இருந்த ஆண்டவரே, எனக்கு வரம் தாங்க ஆண்டவரே. இங்க பாத்தீங்கன்னா போதிக்கிற வரம் கொடுத்திருந்தாராம். என்ன வரத்தை கொடுத்தாராம்? போதிக்கிற வரம். இந்த வரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இது இப்படி செய்யுங்க, இது இப்படி செய்யுங்க. அந்த வரம் ஆண்டவர் அருமையா செயல்படுத்துவார். அவங்க சொல்றது சரியா இருக்கும். அது ஊழியக்காரருக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிற நம்முடைய நபர்களுக்கும் அவங்களுக்கு அந்த வரம் வந்துடுச்சுன்னா அவங்க சொல்றது சரியா இருக்கும். இது இப்படி செய்யுங்க, இப்படி நல்லா இருக்கும். அல்லேலூயா. நான் எழுதுற நோட்ஸ் வச்சு எழுதக்கூடாது. அல்லேலூயா. போதிக்கிற வரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதனால நீங்க நினைச்சுக்காது, நீங்க எல்லாம் போதிக்கிறதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா வரணும். நீ சொல்றது எந்த இதெல்லாம் எனக்கு தெரியும். நிறைய அநேக காரியங்கள் தப்பா நம்ம சொல்லி கொடுத்து தவறா மக்களை நடத்திடுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப ஆண்டவர் நமக்குள்ளே அந்த வரத்தை கொடுத்தாருன்னா, பரிசுத்த ஆவி கொடுக்கும் போதே அந்த வரம் நமக்குள்ளே வருகிறது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2:28 தான் சொல்லுது, பரிசுத்த ஆவியின் வரம் என்ன பண்ணுவீங்க? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்போது என்ன ஆகுதுன்னா, பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12:8-10 நீங்க படிச்சு கொள்ளுங்க. அந்த பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வரம் என்ன தெரியுங்களா? அது ஞானத்தை போதிக்கும் வசனம். இதுதான் போதிக்கிற வசனம், வரம். ஞானத்தை போதிக்கும், சொல்லி கொடுக்கிறதான வரம். இந்த வரம் உண்மையாகவே அற்புதமான வரம். இந்த வரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நல்ல அந்த ஒரு சில இவங்களுக்கு பிரச்சனையினுடைய தன்மை நல்லா புரிஞ்சிடும். பிரச்சனையுடைய தன்மை, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அந்த பிரச்சனையுடைய தன்மை அப்படியே புரிஞ்சிடும். அவங்க சொல்லுவாங்க, இதை செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க. அவங்க தங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. கடைசியில் பிரச்சனை. அல்லேலூயா. அதுல 9 வரம் இருக்கு. நீங்க 8-10 வருஷம் படிச்சு பார்த்தீங்கன்னா என்னது? ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், படி படிமா. ஞானத்தை போதிக்க வசனமும், அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருக்கு அந்த ஆவியினாலே குணமாக்க வரங்களும், அற்புதம் செய்கிற சக்தியும், வேறொன்னுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ஆவிகளை பகுத்தறித்தலும், பற்பல பாஷைகளை பேசுறதும், பாஷைகளை வியாக்கியானம் பண்றதும் அளிக்கப்படுகிறது. 9 வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த ஆவி நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் ஆவி என்னும் அச்சாரம் கொடுத்து இதுல வரங்களை நமக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யாருக்கும் வரம் கொடுக்காம இல்லை.
சொல்லுவாங்களா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேன். இதுல பூசாரிக்கு வேலையே இல்லை, சாமியை இயேசுவே நமக்கு வரம் கொடுப்பார். நீங்களும் உங்களுக்கு இருதயத்தில் ஆண்டவருடைய ஆவியை உள்ள நிரப்பி, ஆண்டவருடைய ஆவியில நிரம்ப 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 அந்த வரமானது உங்களுக்கு பயன்படும். அது சபைக்கு பயன்படும், சபை கட்டுறதுக்கு பயன்படும், உங்க குடும்பத்துக்கு பயன்படும், ஆத்தும ஆதாயத்திற்கு பயன்படும். மூணாவது வரத்தை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாலாவது எடுங்க, அதே யாத்திரா 35, 21, 22 எல்லாரும் எடுத்துக்கங்கப்பா. எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவியை உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா. நான் இது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் என்ன பண்றார்? எதுங்க ஆண்டவர் சொல்லும் போது அந்த வார்த்தை என்ன பண்ண நம்ம சொல்லணும். நான் போன வாரம் என்ன மெசேஜ் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் என்ன கொடுக்குறேன்னு, பிசாசு உள்ள நுழையாம பாக்குறது எப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அது கொடுக்கல. இப்ப எதை கொடுக்குற? ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் எப்படி கிரியை செய்யறாருன்னு கொடுக்குறேன். ஆனா போன வாரம் நான் நினைச்சது அப்படி கொடுக்கல. இந்த வாரம் சொல்லுங்க. ஆமா, அப்பா இருதயத்துல எப்படி கிரியை செய்யறாரா? கொடுக்க வைக்கிறார். எப்படி கொடுக்க வைக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கொடுக்க வைக்கிறாரா? எப்படி கொடுக்குறாங்க? மனப்பூர்வமா ஏற்றவைகளை காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. 22ஆம் வசனம், மனப்பூர்வமுள்ள ஸ்திரீகள் யாவரும் அஸ்தக்கடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலானவை சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பாஸ்டர், நான் பொண்ணா செலுத்துவேன். உனக்கு எதை செலுத்துவேன்? நான் எதை செலுத்துவேன்? வெறுங்கையா அவனா நிற்பேன், என்ன பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு தெளிவா ஒரு காரியம் சொல்றேன். நீ எங்க போய் சம்பாதிச்சாலும் சரி, நீ என்ன சம்பாதிச்சாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்காம உன் கை ஓட்ட கையா தான் இருக்க தவிர நீ எவ்வளவு வந்தாலும் ஆசீர்வாதம் வரே வர. ஆமே. நீ குவைத்துல போய் சம்பாதிச்சாலும் சரி, நீ அமெரிக்கால போய் சம்பாதிச்சாலும் சரி, நீ இந்தியாவில் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நீ தமிழ்நாட்டில் சம்பாதிச்சாலும் சரி, அல்லேலூயா, நீ எங்க போய் சம்பாதிச்சாலும் சரி, நீ என்னதான் உழைச்சி சம்பாதிச்சாலும் நீ விதைக்காம இயற்கை நீதியை நீ மீறி நீ ஒண்ணு இயற்கை ஆண்டவர் உண்டாக்குனது விதைச்சாதான் இருக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியத்துல கர்த்தருக்காக நீ விதைக்காம ஒன்னும் செய்ய முடியாது. ஒருத்தன் வம்பை எப்படி வர வச்சுக்கிறான்னா, எப்போ ஒருத்தன் கர்த்தர் கொடுக்கறது நிறுத்துறானோ அப்படியே அவன் வாழ்க்கையில வம்பு வந்துடும், பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். சொன்னல போன வாரம் என்ன சொன்ன? அனனியா சப்பீரா பிசாசினால் நிரப்பப்பட்டாங்க, சாத்தானால் நிரப்பப்பட்டு. எதுக்கு அவங்கள சாத்தானால் நிரப்பேன்தான்? அவங்க எதுக்கு சாத்தான் நிரப்பி அவங்க என்ன செஞ்சாங்க? பொய் சொன்னாங்க. என்ன பொய் சொன்னா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை வஞ்சிச்சான். எப்பவுமே பிசாசாவி உள்ள பூந்துடுச்சுன்னா கர்த்தருக்கு கொடுக்கறத வஞ்சிப்பான், வீணான செலவு வச்சிருவான் பிசாசு.
சொல்லுங்க பார்க்கலாம். வீணா பல ஆயிரத்தை வச்சிருவான் சிலர். நான் எப்பயுமே இதை நான் தனியாக வேணும் விட்டுவே எடுத்து பேசுறதில்ல. ஆனால் இது போல குறிப்பின்னு வந்துடுச்சுன்னா தெளிவாக சொல்லாமல் விடவும் போகிறது கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க அனுபவிக்கிறதுக்காக எத்தனை மறைச்சு வச்சான். ஆனா அதெல்லாம் அனுபவிக்க முடிஞ்சுதா? அனுபவிக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்காக விதைச்சுனா அது திரும்ப கொடுத்துட போறாரு. உனக்கு பல மடங்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுடலாம். துரு பிடிச்ச கோல் சத்து போட்டு வச்சு தூக்கி அடிச்சான் பாரு. சோத்ரம். வசனத்தை 29 படிங்க. 29. செய்யப்படும்படி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொடுக்கிறவனுக்கும் கொடுக்காதவனுக்கும் வித்தியாசம். கொடுக்கிறவன் ஒரு நாளும் தாட்சி இருக்காது. ஒரு நாளும் வாழ்க்கையில பட்டினி பசி வரவே வராது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்துல விதைச்சாங்க. ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு காதணி கொடுத்தான். அல்லேலூயா. கையில் இருந்த அஸ்த கடங்க கொடுத்தான். அல்லேலூயா. செயினை கொடுத்தான். அல்லேலூயா. வெல்கம் வெல்கம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெல்கம் வெல்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை கொடுத்தான்? எல்லாத்தையும் கொடுத்துட்டான் கர்த்தருக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஓட்டையா இருந்தாலும் சரி, உடைச்சலா இருந்தாலும் சரி, நிறைய சபை அப்படிதான், விசுவாசம் அப்படிதான். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுடலாம். 2 நாளாகமும் 29:9 1 நாளாகம் படிக்க வேணாம், அது சொல்லிடுறேன். 1 நாளாகம் 29:9 1 நாளாகம் 29, 16, 17 வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. தாவீது சொல்றாரு, எல்லாரும் ஆலயத்தை கட்டுறதுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட வாங்கி கர்த்தருக்கே கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பிசாசு உன்னை வஞ்சிக்கிறான்னு சொன்னா அவனை தரித்திரத்துக்கு கொண்டு போறான்னு அர்த்தம். நீ கர்த்தருக்காக விதைக்காம நீ எத்தனை வருஷம் ஏன் உழைச்சாலும் சரி, எல்லாம் விருதாவா போகும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளு. ஆண்டவருக்காக நான் விதைப்பேன். 1 மாசமும் ஒவ்வொரு எல்லா காரியத்திலும் தேவனுக்கு என்று கொடுப்பேன். ஹல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் யாத்திராகும் கடைசி 5வது காரியம் 28ஆம் அதிகாரம் 3-4 யாத்திராக 28:3-4 ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியை செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடு நீ சொல்லும்படியாக. போதும் போதும் போதும். விவேகமுள்ள இருதயம், ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமுள்ள இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம், விவேகமுள்ள இருதயம். ஐயோ, அருமையான இருதயங்க அது, சூப்பரான இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம், அருமையான இருதயம். ஆஹா, ஹல்லேலூயா. அந்த இருதயம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்தோத்திரம். என்ன நடக்குமா? நீதிமொழிகள் 22:3 என்ன சொல்லுது? என்னமா? விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக்க போய் தண்டிக்கப்படுறான். சொல்லுங்க பார்க்கலாம், நெடுக்க போய் வேனை விட்டுவே மாட்டுவான்.
பாத்தீங்களா? என்ன பண்ணுவான்? பிரச்சனையில தானா போய் மாட்டோம் இல்லையா? பிசாசு எப்பயுமே அவன் சொல்லாம கொல்லாம வருவான். இப்படிதானே போன வாரம் சொன்னேன். நீங்க அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆண்டவர் கூப்பிட்டாதான் வருவாரு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவாய். எல்லாம் கூப்பிடுவாய், கூப்பிடு கூப்பிடுன்னு தான் இருக்கு. ஆனா பிசாசு மட்டும் பாத்தீங்கன்னா அவன் அழையா நுழையிற விருந்தாளி. அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா? அழகா நம்மளை கெச்சு போட்டு பிரச்சனைக்குள்ள கொண்டு போவான். எப்படி? அழகா நம்ம ஆண்டவரை தேட வரோன்னு சொன்னா அப்பதான் கெச்சு போடுவான். இவனை எப்படி பிளாக் பண்ணலாம், இவன் இருதயத்துல எப்படி கிரியை செய்யலாம், இவனை எப்படி பிரச்சனை மாட்ட வைக்கலாம். எப்படி? உங்களுக்கு சொல்றது திட்டுற மாதிரி இருக்குதா? என்ன திட்டுற மாதிரி இருக்கணும்? எப்படி? அழகா சும்மா எப்படி எல்லாம் பிரச்சனைகளை கொண்டு போய் எப்படி அதான் சொல்லவில்லையா? அழகா என்ன பண்ணா? ஒருத்தர் எருசலேமில் தான் இருந்தான். எருசலேமில் இருந்தவன அழகா என்ன பண்ணா? அழகா கொண்டு வந்தான் பிசாசு. மேல இருந்தவன அழகா கொண்டு வந்தான். சிந்தி என்ன பண்ணிட்டான்? நீ கீழே இறங்கி போ. எங்க போ? எரிகோக்கு போ. அங்க எரிகோக்கு போ. நான் சொன்னேன்ல போன வாரம் சொன்னேன்ல, பிசாசு என்ன தெரியும் பண்ணுவான்? மனுஷன் பேசுற மாதிரியே பேசுவான். அதுக்குள்ள என்ன இருக்கு? பிசாசா இது இருக்கு. அவன் அப்படியே இறங்கி வர வைக்கிறான். இறங்கி வந்த உடனே அவன் யாருக்கிட்ட மாட்டிக்கினான் சொல்லுங்க? கள்ளர் கையில, திருடன் கையில. திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப அவனை வந்து கரெக்டா எங்க சிக்க வச்சுட்டான்? வள்ளியே போய் மாட்டு, சிக்கிக்கோ. ஏன்னா ரட்சிப்பு விட்டு வெளியே போயின நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரனா இருக்க கூடாது. நீ ஆலயத்துக்கு வர்றதானே உன்னை போதிச்சு அந்த பாஸ்டர் உன்னை நல்ல வழி படுத்திக்கிட்டு இருக்காரு. உன்னை எச்சரிச்சு அந்த பாஸ்டர் உன்னை நல்ல வழி படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆலயத்துக்கு போவதான் நான் உனக்கு உதவி செய்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணு? எருசலேமில் விட்டு அப்படியே இறங்கி வா. ஏன்னா ஒரு ஆலோசனை கொடுத்துருவான் பிசாசு. நல்ல ஆலோசனை கொடுத்துருவான். போ, மாற்ற அளவு கொடுத்துருவான். பேதைகள் நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி ஆபத்தை கண்டு விலகி கொள்வான், கண்டுபிடிப்பான். விவேகமானாலும் கண்டுபிடிப்பான். இது பேசுறது யாரு? பிசாசு பேசுறான். இது தேவ ஆலோசனை இல்ல. ஆனா நம்மளை கொண்டு போய் எங்க தள்ள போறான்? குற்ற உயிரா விட போறான், கொலை உயிரா விட போறான். நமக்கு ஆபத்து நேரிட போகிறதுன்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுவானா டக்குன்னு தன்னை மறைச்சுப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, நமக்கு அருமையான விவேகமுள்ள இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த பிசாசுகிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான இருதயத்தை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த விவேகமுள்ள இருதயம் வரும்போது நம்ம போயிட்டு யாருக்காகவும் போய் சண்டை போய் மாட்டிக்க மாட்டோம். ஒரு நண்பனுக்கு சண்டையா? நண்பன் சண்டை போடுறானா, ஓ நண்பன் ஆச்சேன்னு சொல்லிட்டு நண்பனுக்காக போய் என்ன பண்ண மாட்டீங்க? நண்பன் ஆச்சே நான் போய் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அப்படி அவன் தப்பு பண்ணிருப்பான். நீ போய் மாட்டிக்கிட்டு அடி வாங்கின்னு வர மாட்டீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல போயிட்டு நீங்க எப்படி தப்பிக்கணும் அப்படி தப்பிச்சு வந்துருவீங்க. சூப்பரா ஆண்டவர் கொண்டு வந்துருவார் உங்களை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 14 நீதிமொழிகள் 14, 20, 15 டக்குன்னு எடுங்க. அவ்வளவுதான் கடைசி. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ நல்ல கவனிங்க. தவறான நம்பிக்கை நமக்கு வராது. சொல்லுங்க, யார் யாரோ எதோ சொல்றாங்க.
அவங்க இது சொல்லுவாங்க, இவங்க இது சொல்றாங்க. அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம் பிசாசு சொல்லுவான். 15 பேதையானவன் எல்லா வார்த்தையும் நம்புவான், விவேகி தன் நடையின் மேல் கவனமா. தன்னை குறிச்சு யோசிக்கணும். அவன் சொல்றான், இவன் சொல்றான், இப்படி சொல்றான்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தீன்னா சொல்லுங்க, நீ என்ன பண்ணாத, யாரையும் நம்ப, யார் எது சொன்னாலும் நம்பாத. ஸ்தோத்திரம். 17:27 படிங்க. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மன உள்ளவன். சொல்லுங்க பால, குளிர்ந்த மன உள்ளவன். வாய் திறந்து சொல்லுங்களா, ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு, குளிர்ந்த மன உள்ளவன். சொல்லுங்க. எல்லாம் எல்லாம் வெளிப்பாடான வார்த்தைகள், எல்லாம் உங்களுக்கு தேவையான வார்த்தைகள். நடக்க போறது, நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு போதிக்கிறார். இதுக்கப்புறம் பாஸ்டர் எனக்கு ஜெபிக்கல, அல்லது எனக்கு இந்த சபை எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த கதையெல்லாம் நீ பேசிட்டு இருந்தீன்னா அல்லேலூயா. அப்புறம் உனக்கு தெளிவா உனக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆண்டவர் பண்ற அந்த சபை மூலமா. நீ என்ன பண்ற, சொல்ற பேச்சு கேட்காம இஷ்டத்துக்கு போனா கர்த்தர் பேசுறத விட்டுட்டு கர்த்தர் உன்னை ஆலயத்துக்கு வான்றாரு, நீ என்ன பண்ற, வாரினா ஒன்னும் பண்ண முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம், குளிர்ச்சியா இருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனம் பாருங்க ரொம்ப அருமையானதுங்க இந்த மனம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் சோத்திரம், என்னதான் சண்டை வந்தாலும் இவங்க கொஞ்சம் அமைதியாவே இருப்பாங்க. சொல்லுங்க, குளிர்ச்சியானவன் எப்படி இருப்பான், விவேகி. சொல்லுங்க, விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கலாம். 24 15ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 15:24. ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும். சாரி 24 அத படிங்க. அதான் கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. இந்த ஆவியை நமக்கு எதற்கு கொடுக்கிறாரு? இந்த இருதயத்தை, விவேகம் உள்ள இருதயத்தை இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து ஜீவிச்சு தப்பித்து ஆலயத்துக்கு வேலை செய்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு நீ பரலோகத்துக்கு தப்பித்து போறதுக்காக கீழான பாதாளத்தை விட்டு விலகும் படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியா. விவேகி தெரிஞ்சுங்க, புரிஞ்சுங்க. என்ன தெரியுமா, ஆபத்தை கொண்டு விலைக்கு வர்றது மாத்திரம் இல்ல, ஸ்தோத்திரம், குளிர்ந்த மனம் மாத்திரம் இல்ல, ஆலயத்தில் வேலை செய்யறது மாத்திரம் இல்ல, அவன் உன்னதத்தை நோக்கும் வழியை நோக்கி போய் கொண்டிருப்பான். கீழான பாதாளத்துக்கு அவன் போக மாட்டான். கீழான பாதாளத்துக்கு அவனை தப்புவிக்க பாரு ஆண்டவர். அதற்குதான் அந்த விவேகம் உள்ள இருதயம். விவேகம் உள்ள இருதயம் எப்படி எங்க தெரியுமா கொண்டு போவாங்கள, கீழான பாதாளத்துக்கு கொண்டு போய் உன்னை சொருவி விட்டுறாது. அதுல இருந்து தப்பித்து கொள்றதுக்காக உன்னதத்தை நோக்கி வழியை நோக்கி உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையா? சரியா? சரியா இல்லையா? அந்த அது என்ன பண்ணணும், அந்த விவேகத்தை வச்சுக்கணும். விவேகத்தை வச்சுக்கணும். உன்னை நீ நம்பி எவனா எதனா சொல்றான்னு சொல்லிட்டு அதை நம்பி ஓடிக்கிட்டு இருந்த நீ, அல்லேலூயா, கர்த்தரை நம்புங்க.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு விவேகமுள்ள இருதயத்தை தாரும், விவேகமுள்ள இருதயத்தை தாரும், தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச காலம்தான் இல்ல, எல்லாம் கொஞ்ச காலம்தான். இந்த இடத்துல இந்த போதனை சபையெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆமென். நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் அந்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள்ள பிசாசு கிரியை செய்யக்கூடாதப்பா. ஆண்டவர் நீர் கிரியை செய்யுங்கப்பா. சொல்லுங்க, என்ன கிரியை செஞ்சாரு? ஞான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். இரண்டாவது, எழுப்புதல் இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உற்சாகமுள்ள ஆவியனை தாங்கட்ட ஆண்டவரே. கையை தலையில வைங்க. ஆண்டவரே, உற்சாகமுள்ள ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியின் வரங்களை எனக்கு தாங்கப்பா. இருதயத்தில் ஆவியின் வரங்களை எனக்குள்ள கிரியை செய்யட்ட ஆண்டவரே. நாலாவது, ஆண்டவரே, எனக்குள்ளே மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்க இருதயத்தை எனக்கு தாரும். வஞ்சிக்காதபடி காத்து கொள்ளுங்கப்பா. கடைசியா, விவேகம் உள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் எழுந்திருப்போம்.